8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனம். பயப்படாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள். பயப்படாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். சீஷர்கள் பயந்து போய் என்ன செய்கிறார்கள்? இருக்கிறார்கள். பயந்து போய் அவர்கள் தன்னுடைய அறையில் அவர்கள் இருக்கிறார்கள். அப்படி இருக்கிற சூழ்நிலையில ஆண்டவர் என்ன செய்கிறார்? உயிர்த்தெழுந்த சம்பவம் அவர்களுக்கு என்ன செய்து அறிவிக்கப்படுகிறது. ஆண்டவர் உயிர்த்தெழுந்த சம்பவம் நம்ம இப்போ பார்த்த இதில் தூதன் வந்து ஸ்திரீகளை நோக்கி சொல்றான், பயப்படாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். சொன்னபடியே ஆண்டவர் என்ன செய்து வந்தார்? உயிர்த்தெழுந்தார். நீங்க வந்து பாருங்க அப்படின்னு என்ன செய்றாரு? தூதன் வந்து என்ன செய்றாரு? ஸ்திரீகளை பார்த்து என்ன செய்றாரு சொல்றாரு. ஸ்திரீகள் என்ன செய்றாங்க? முதலாக அவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை பார்ப்பதற்காக கடந்து செல்கிறார்கள்.
ஒண்ணுமே கிடைக்கலையே, கடவுளை நம்பி வந்தோம், அந்த கடவுளும் நம்மளை கைவிட்டு விட்டாரு. இங்க நம்ம கடவுளை நம்பி வந்தோம், அந்த கடவுளும் நம்மளை கைவிட்டு நின்றுட்டு கவலையோட இருக்கும்போது அங்க போய் நின்றுட்டு ஆண்டவர் கேட்கிறாரு, பிள்ளைகளை புசிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கிறதா? அவங்க சொல்றாங்க, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, நீ வலையை கொண்டு போடுங்க அப்படின்னு நினைச்சிருக்காரு சொல்றாரு. அதே போல நினைச்சாங்க, வலையை கொண்டு போடுறாங்க. வலையை கொண்டு போட்டு ஏராளமான மீன்கள் கிடைக்கும் போதுதான் இந்த பேதுருக்கு தெரியுது, இது கர்த்தர். கர்த்தர் நம்மளோடு கூட நம்ம இருக்கிறாரு. நம்ம ஒருவேளை யாருமே நம்ம கூட இல்லை அப்படின்னு நம்ம நினைத்தோம். நம்ம ஒருவேளை உயிர் தழுந்த கர்த்தர் எங்கேயோ போய்விட்டாரு, நம்மளை கைவிட்டு விட்டாரு என்று நினைத்தோம். ஆனா கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறாரு அப்படிங்கிறத அவர் கண்டு கொண்டாரு. அது மாத்திரமல்ல, எங்க அண்ணன் வந்து 12ஆம் வசனத்தை பாருங்க, 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு, பிள்ளைகளை புசிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டு அதே ஆண்டவர் இப்ப சொல்றாரு, வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள். ஆண்டவர் என் பிள்ளைங்க பசியோட வருவாங்க, என் பிள்ளைங்க வேதனையோட வருவாங்க, தாகத்தோட வருவாங்க என்று ஆண்டவர் அறிந்து பசியார்கள் அப்படிங்கிறதுக்காக அங்க போய் பார்த்தனா எழுச்சிறார். அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். அப்பத்தையும் கொடுக்கிறாரு, மீனையும் கொடுக்கிறாரு. அதுக்கு முந்தின வசனத்தை நம்ம பார்க்கும்போது இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படகில் ஏறி 153 பெரிய மீன்களை நிறைந்த வலைகளை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிளியவில்லை. இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றால், அவரை கர்த்தர் என்று சீஷர்கள் அறிந்தபடினாலே அவர்களில் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். ஆண்டவர் நினைச்சார், அப்பத்தையும் மீனையும் எடுத்து கொடுக்கிறார், போஜனம் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் பசியோடு இரவு முழுவதும் நீங்கள் நினைச்சலாம், பசியோடு அங்கலாய்ப்போடு பாரத்தோடு கண்ணீரோடு நினைச்சா நீங்கள் வலைகளை போட்டு நீங்கள் ஒன்றுமே கிடைக்காம நீங்கள் வேதனையோடு வந்து நிற்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இப்போ போஜனம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு போஜனத்தை கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன், உங்களுக்கு நான் போஜனத்தை நான் உங்களுக்கு வைத்திருக்கிறேன். ஒருவேளை உலகம் உங்களுக்கு தராமல் இருக்கலாம், ஒருவேளை உலகத்தில் உள்ள மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், உலகத்தில் உள்ள ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் நான் உங்களை ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன், நான் உங்களை அறிந்து இருக்கிறேன், நான் உங்களுடைய அங்கலாய்ப்பு பார்த்து கொண்டு இருக்கிறேன், உங்கள் கண்ணீரை நான் அறிந்து கொண்டு இருக்கிறேன், உங்களுடைய பாரங்களை நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். நான் உங்களை தனிய விடுகிற தேவன் அல்ல, நான் உங்களை அறிந்து இருக்கிறேன் என்று ஆண்டவர் அறிந்ததுனால இந்த சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்க போஜனம் பண்ணுங்கள், நீ பசியோட இருக்க வேண்டாம். ஒருவேளை இரவு முழுவதும் நீங்க அங்கலாய்ப்பு கொண்டு இருக்கலாம், ஒன்றுமே கிடைக்கவில்லையே, நாங்கள் என்ன செய்வோம், இந்த ஆண்டவரை நம்பி வந்து எங்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு ஒரு வெறுமையான ஒரு சூழ்நிலையா என்று நீங்கள் ஒரு அங்கலாய்ப்போடு நீங்கள் காத்திருக்கலாம். உங்களுடைய அங்கலாய்ப்புக்கு நான் பதில் கொடுக்க, நான் உங்கள் தேவைகளை நான் சந்திக்கும்படியா நான் இருக்கிறேன். போஜனம் பண்ணுங்கள், போஜனம் பண்ணுங்கள். இந்த தேவைகளை நான் சந்திக்கிற தேவன், இந்த தேவைகளை நான் சந்திக்கிற தேவன் என்று சொல்லி ஆண்டவர் என்கிறார். அந்த நாளிலே அவர்கள் தேவையை ஆண்டவர் சந்தித்தார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் யோவான் 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இங்க வந்து ஆண்டவர் போஜனம் பண்ணுங்கள் என்று சொல்ல ஆண்டவர் இப்பொழுது சீமோன் பேதுருவை பார்த்து கேட்கிறாரு, சீமோன் பேதுருவே, இவர்களையும் அதிகமா நீ என்னிடத்தில் நன்றாக இருக்கிறாயா? இவர்களையும் அதிகமா என்னிடத்தில் நன்றாக இருக்கிறாயா? கூட உள்ள எல்லாரையும் பார்க்கிறாரு, எல்லா சிஷ்யர்களையும் பார்க்கிறார். எல்லா சிஷ்யரையும் பார்த்து விட்டு தான் ஆண்டவர் கேட்கிறாரு, பேதுருவே பேதுருவே, இவர்களிலும் அன்பாய், நீ இவர்களை விட நீ என்கிட்ட அன்பாக இருக்கிறியா? நீ இவங்களோட கூட தான் இருக்கணும்னு நினைக்கிறியா? இல்லை மீன் பிடிக்கிறது தான் உன்னுடைய தொழில் என்று, மீன் பிடிக்கிற தொழிலே போதும் என்று நீ நினைக்கிறாயா? நான் உன்னை அதற்காக தெரிந்து கொள்ளவில்லை, நான் உன்னை அதற்காக தெரிந்து கொள்ளவில்லை.
நீ இவங்களை காட்டிலும் நீ என்கிட்ட அன்பாக இருக்கியா, நீ என்கிட்ட அன்பாக இருக்கியா? ஆண்டவர் இந்த நாளில் நம்மளை பார்த்து கேட்கிறார். உயிர் தெழுந்த ஆண்டவர், உயிர் தெழுந்த ஆண்டவர் உங்களுக்கு புசிக்கிறது ஏதாயிலும் இருக்கிறதா என்று ஆண்டவர் கேட்கிறார். ஒருவேளை ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோமா? இல்லை ஆண்டவரே, நான் உங்களுக்காக இவ்வளோ காரியங்கள் நான் செய்திருக்கிறேன் ஆண்டவரே, உங்களுக்காக இந்த காரியங்களெல்லாம் செய்திருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? ஆண்டவர் போஜனம் பண்ணுங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, நீங்கள் இவர்களிலும் அன்பா என்னை நீ நேசிக்கிறாயா, இவர்களிலும் அன்பாய் நீ என்னை நேசிக்கிறாயா? உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சீமோன் பேதுருவை பார்த்து கேட்கிறார், இவர்களிலும் அன்பாய் என்னை நீ நேசிக்கிறாயா? அடுத்த வசனத்தில் அவர் சொல்ற, இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரை, உன்னை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவன், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். ஆண்டவர் இரண்டாம் தரம் கேட்கிறாரு, என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? இவர்களிலும் அன்பாய் இருக்கிறாயா? ஆண்டவர் கேட்ட ஆண்டவர் இப்போ கேட்காரு, என்னிடத்துல நீ அன்பாய் இருக்கியா? இவர்களில் மாத்திரம் நீ அன்பாய் இருந்தா போதாது, நீ என்னிடத்தில் நீ அன்பாய் இருக்கிறாயா? என்னிடத்தில் உன்னுடைய இருதயம் எப்படி இருக்குது? இந்த உலக பிரகாரமான காரியங்களை நோக்கி ஓட ஆரம்பித்து விட்டுல அல்லவா? இவ்வளோ நாள் மாதிரி நீ என்னோடு கூட 3 வருட காலமாக என்னோடு கூட நீ இருந்தாயே, என்னோடு கூட இருந்து நான் செய்த ஒவ்வொரு அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார்த்தாயே. ஏசு நல்லவர் என்று சொன்னாரே. ஏன் பிரதான ஆசாரியருடைய காதுகளை என்னை குறித்து அவங்க பிடிக்க வந்திருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே அவனுடைய காதை வெட்டுறதுக்கு நீ துணிகரமானாயே, அவ்வளவுக்குள்ள நீ ஆனவன். இப்பொழுது பழைய தொழிலுக்கே போயிட்டியே, உன் பழைய வாழ்க்கையை நோக்கி நீ ஓடிட்டிய. நீ என்ன நேசிக்கிறியா? இவங்களை காட்டிலும் நீ என்ன நேசிக்கிறாயா? பல வேளைகளில் நம்மளும் நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்துட்டு நம்ம பழைய காரியங்களை நோக்கி நம்ம போயிடுறோம். என் பழைய காரியம் எனக்கு போதும், என்னுடைய பழைய காரியங்களை நான் பார்த்துக்கொள்வேன் அப்படின்ட்டு நம்ம பல வேளைகளில் நம்ம போயிடுறோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை நேசிக்கிறாயா? நீ என்கிட்ட எவ்விதமாக இருக்கிறா? இவர்களை காட்டிலும் நீ என்கிட்ட அன்பாக இருக்கிறாயா? உன்னுடைய இருதயம் எவ்விதமாக இருக்கிறது? இருதயம் எவ்விதமாக இருக்கிறது? என்னிடத்தில் எவ்விதமாய் அன்பாக இருக்கிறாயா? ஆண்டவர் கேட்கிறார். 3ஆம் தரம் அவர்களை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடினாலே பேதுரு துக்கம்பட்டு, ஆண்டவரை, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன், நான் உண்மை நேசிக்கிறேன் என்பதையும் அறிவீர் என்றார். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். ஆண்டவர் மீண்டும் கேட்கிறார், என்னை நேசிக்கிறாயா? உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இந்த நாளில் நம்மளை பார்த்து கேட்கிறார், நீ என்னை நேசிக்கிறாயா? இவர்களை காட்டிலும் நீ என்னை நேசிக்கிறாயா? நீ எவ்விதமாய் என்னை நேசிக்கிறாய்? உன்னுடைய இருதயம் எவ்விதமாய் சொல்லுது? ஆமாம் ஆண்டவரே, நான் உண்மை நேசிக்கிறேன் என்பதை நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க ஆண்டவரே. பேதுரு சொன்னது போல நீங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரே. உங்களால் சொல்ல முடியுமா? உன்னுடைய இருதயம் உண்மையை அறிந்து நேசித்து கொண்டே இருக்கிறது ஆண்டவரே, நேசித்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன நேசிச்சினா என் ஆடுகளை மேய், என் ஆடுகளை மேய், என் ஆட்டுக்குட்டிகளை மேய். உண்மையாகவே நம்ம நேசித்தோம், ஆடுகளை நம்ம நேசிக்க ஆரம்பிப்போம், ஆடுகளை நம்ம நேசிக்க ஆரம்பிப்போம், ஆட்டுக்குட்டிகளை நம்ம நேசிக்க ஆரம்பிப்போம், ஆண்டோடைய வழிகளை நம்ம நடக்க ஆரம்பிப்போம், ஆண்டோடைய வார்த்தைகளை நம்ம இன்னும் தியானிக்க ஆரம்பிப்போம். ஆண்டவர் நம்மளோடு கூட பேசிக்கொண்டே இருப்பான். அது மாத்திரமல்ல, யோவான் 21ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி ஆண்டவரே, இவன் காரியம் என்ன என்றான். அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் எனக்கு சித்தமானால் உனக்கென்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றான். இங்க பேதுரு அங்க ஒருத்தன் வர்றான், அவனை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே, இவன் காரியம் என்ன, இவன் காரியம் என்ன அப்படின்ட்டு ஆண்டவர் கேட்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, நான் வருமளவும் இவன் எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா. பல வேளைகளில் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அவன் காரியம் என்ன, இவன் காரியம் என்ன அடுத்தவங்க காரியத்தையும் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் என்ன நல்லா சொல்றாரு, உன் காரியம் என்ன, ஒன்றை நீ பாரு, உன்னுடைய காரியத்தை பாரு.
உன் காரியத்தை நீ விட்டுட்டு அடுத்த காரியத்தை நீ பார்த்து கொண்டு இருக்கிறாயே. நான் வருமளவும் அவனே இருக்க, எனக்கு சித்தமான உனக்கு என்ன? நீ என்னை பின்பற்றி வா. நீ பின்பற்றி வர்றது தான் நான் விரும்புகிறேன். அடுத்தவனை பற்றி நீ பார்த்து கொண்டு இருக்கிறது நான் விரும்பலை. நீ முதல்ல இந்த ஒன்றை பாரு. நீ ஒன்றை பார்த்து நீ உன்னை மனமார்த்து கொள். நீ உன்னை ஏற்றுக்கொள். நீ என்னை என்னை பின்பற்றி வா. நான் வருமளவு இவன் இருக்க, எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன? ஆண்டவர் சொல்றாரு. பேதுரு அதுக்கு பின்பு ஒரு வார்த்தையும் சொல்லலை. ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னை அர்ப்பணிக்க ஆரம்பிக்கிறார். அதுக்கு பின்பு அவனுடைய ஊழியமே வித்தியாசமாகிறது. ஆண்டவருக்காக எவ்வளவு வல்லமையாக அவன் பிரகாசிக்க முடியுமோ, எவ்வளவுக்குள்ள ஆத்மாக்களை ஆதாயம் பண்ண முடியுமோ அவ்வளவுக்குள்ளே போகிறான். அது மாத்திரமல்ல, அவன் நடந்து செல்லும் போது அவன் செல்லுகின்ற அவனுடைய நிழல் பட்டவர்கள் முகம் முதற்கொண்டு சுகமாகிறார்கள். அந்த அளவுக்கு அவனிடத்தில் வல்லமை வெளிப்படுகிறது. காரணம், ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் அவ்வளோ தூரம் காத்திருந்த ஆண்டவருக்காக அவன் செய்தான். மிகப்பெரிய காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறான். காரணம், அவன் தன்னை பார்க்க ஆரம்பிக்கிறான். ஆண்டவர் கேட்கிறார், நீ என்னை நேசிக்கிறாயா என்று. இந்த உயிர் தெழுந்த ஆண்டவர் இந்த நாளில் நம்மளை பார்த்து கேட்கிறார், நீ என்னை நேசிக்கிறாயா? நீ என்னை நேசிக்கிறாயா? எவ்விதமாக நம் இயேசுவை நேசிக்கிறோம்? அவரை நேசித்தோம் என்னால் அவருடைய வேதத்தை அதிகமாய் நேசிப்போம். அவருடைய ஜபத்தை நாம் அதிகமாய் நாடுவோம். அவருடைய சமூகத்தில் அதிகமாய் காத்திருக்க வேண்டும் என்று நினைப்போம். அவரை பற்றி அதிகமாய் தியானிக்க வேண்டும் என்று நினைப்போம். அவருடைய சமூகத்தில் இன்னும் அதிகமாய் நாம் உருவான வேண்டும் என்று நினைப்போம். அவரோடு கூட இன்னும் ஐக்கியப்பட வேண்டும் என்று நினைப்போம். நம்முடைய இருதயம் அவருக்குள்ள இன்னும் பரிசுத்தப்பட வேண்டும் என்று நினைப்போம். நம்முடைய இருதயம், நம்முடைய சிந்தனை இன்னும் உறவாடி கொண்டிருக்கோம். மற்றவரை பற்றிய கவலையும் கரிசனை நமக்கு வராது. நம்முடைய ட்ராக்ல நம்ம போய்கொண்டே இருப்போம். நம்முடைய காரியம், நாம் எவ்வளவுக்குள்ள ஆண்டவருக்குள்ள இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கை எவ்விதமாய் போய்கொண்டு இருக்கிறது என்பதை நாம் நினைத்து கொண்டு ஓடிக்கொண்டே இருப்போம். நம்ம எவ்விதமாய் ஓடிக்கொண்டு இருப்போம். நம்முடைய வாழ்க்கை எவ்விதமாய் இருக்கிறது. ஒரு சொல்றார், என்னை பின்பற்றி வா. நீ என்னை பின்பற்றி வா. இந்த உயிர் தழுந்த நாள் காலை வேளையில் ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னை பின்பற்றி வா. என்னை அதிகமாக நேசிக்கிறாயா? இவர்களை காட்டிலும் நீ என்னை அதிகமாக நேசிக்கிறாயா? என்னை நீ அதிகமாக நேசித்தாய், என்னை பின்பற்றி வா. நீ என்னை மட்டுமே பின்பற்று. இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களையோ, உலகத்தில் உள்ள மனிதர்களுடைய எண்ணங்களையோ, சிந்தனைகளையோ, இல்லைன்னா அவர்களுடைய செயல்களையோ பார்த்து நான் இவர்களைப் போல வாழ வேண்டும், நான் அவர்களைப் போல வாழ வேண்டும், நான் அவர்களைப் போல நடக்க வேண்டும் என்று நீ நினைத்து கொண்டே இருப்பாய். நான் உன் வாழ்க்கையை அழிக்கப்பட்டு போய்விடும். நீ என்னை பின்பற்றி வா. நான் உனக்காக மாத்திரை பின்வைத்து போயிருக்கிறேன். நான் அடிச்சுவடுகளை நான் உனக்கு சொல்லிவிட்டு போயிருக்கிறேன். உனக்காக என் பாடுகளையும் கஷ்டங்களையும் துயரங்களையும் நான் ஏற்றுக்கொண்டேன். என்னுடைய வழியிலே நீ நட. என்னுடைய வழியிலே பாடுகளையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் நீ அனுபவிக்க நேரும் போது நான் உனக்குள்ள நித்திய ஜீவனை நான் உனக்கு தர ஆயத்தமாக இருக்கிறேன். நான் உனக்கு அழியாத நித்திய ஜீவனுக்குள்ள உன்னை அழைத்து செல்ல இருக்கிறேன். நான் அந்த மீட்பை கொடுப்பதற்காக நான் மீண்டுமாய் நான் உயிரோடு எழுகிறேன். அது மாத்திரமல்ல, இப்பொழுது நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ணுவதற்காக சென்று இருக்கிறேன். போய் நான் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். இந்த பூமியில வழிகிற காலங்களில் உங்களுக்கு நான் ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டு கடந்து சென்றேன். இப்போது நான் உங்களுக்காக பரலோகத்தில் ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறேன். இங்கே பூமியில விதமாய் நீங்கள் வாழ இருக்கிறீர்கள். என்னை பின்பற்றி வருவீர்களா? இருந்தவங்க கண்களை முடிச்சிருப்போம். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே, இந்த உயிர் தள்ள நாள் காலையிலே இவர்களை காட்டிலும் நீ என் இடத்துல அன்பா இருக்கிறாய் என்று பேதுருவை கேட்டது போல இந்த நாளில் எங்களை பார்த்து கேட்குறீங்க. ஆண்டவரே, நாங்கள் உங்களை நேசிக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறத நீங்க அறிவிங்க. ஆண்டவரே, எல்லாவற்றையும் நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க. ஆண்டவரே, என்னுடைய இருதயம் உங்களுக்கு தெரியும். ஆண்டவரே, எத்தனையோ வேலைகள்லப்பா என்னுடைய இருதயங்கள் உடைக்கப்படும் போது, இருதயங்கள் நொறுக்கப்படும் போது நீங்க எங்களை பார்த்து கேட்கிற கேள்வி, என்னை நேசிக்கிறாயா? இவர்களை காட்டியும் என்னை நேசிக்கிறாயா? இவர்களை நேசிப்பாயண்டா, என்னை பின்பற்றி வா. எத்தனை வேலைகள்ல அடுத்தவங்களே பார்த்து நம்ம சோர்ந்து போயிருக்கோம்ல. இவன் இப்படி இருக்கான், அவன் அப்படி இருக்கான், அவன் இப்படி பண்றான், அப்படி பண்றான், இப்படி சொல்லி போய்கிட்டு கொண்டே இருக்கும்ல. ஆண்டவர் சொல்றாரு, அவன் இருக்க எனக்கு சித்தமானா உனக்கு என்ன? நீ என்ன பின்பற்றி வா. நீ என்ன பின்பற்றி வா. உனக்காக நான் உயிர் தெழுந்து இருக்கிறேன். உனக்காக நான் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். உனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவதற்காக கடந்து சென்று இருக்கிறேன். நீ என்னை பின்பற்றி வருவாயா? இந்த உயிர் தெழுந்த நாள் காலையில்
ஆண்டவர் என்னை பின்பற்றி வர அழைக்கிறார். நம்ம அர்ப்பணிக்க ஆயத்தமாக இருக்கிறோமா? நம்ம பின்பற்றி வருவேன் ஆண்டவரே, காவலிலும் சாவலிலும் நான் உன்னை பின்பற்றி வருவேன் அப்படின்னு எனக்கு பேதுரு சொன்னானே, அதே போல பின்பு ஒருவேளை பின்மாற்றம் அடைந்தாலும் ஆண்டவரோடு கூட தன்னை ஐக்கியப்படுத்தி பின்பு ஆண்டவருக்காய் எழுந்து நின்றானே, நம்ம நேசிக்கிறேங்கிறத நீர் அறிந்திருக்கீங்க ஆண்டவரை, எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரை அப்படின்னு சொன்ன அந்த பேதுரு தான் 2000-3000 பேரை ஆண்டவர் பக்கமாக வழி நடத்த முடிந்தது. அவனுடைய நிழல் பட்டவர்கள் சுகமானார்கள். அவன் போய் யார் யாருக்கெல்லாம் ஜபிக்கிறானோ அற்புதம் நடக்கிறது. இறந்தவர்கள் உயிரோடு எழுப்புகிறார்கள். அவ்வளவு வல்லமை ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த நாளில் உயிர் தெழுந்த ஆண்டவருடைய வல்லமை உங்களுக்குள்ளாய் இந்த நாளில் கடந்து வருகிறது. உங்களுக்குள்ளாய் கடந்து வருகிறது. ஆண்டவர் அப்படிப்பட்ட வல்லமைகளை நான் தர உங்களுக்கு ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறேன். கர்த்தருடைய வல்லமை இந்த வேளையில் இறங்குவதாக. தகப்பனே, நீ சொல்லியிருக்கிற என்னை பின்பற்றி வா என்று சொல்லியிருக்கிறேன். நாங்கள் ஒருவேளை பிறரை பார்த்து பார்த்து சோர்ந்து போயிருந்தோன்னா எங்களை ஒரு விசை மன்னிப்பீராக தகப்பனே. நாங்கள் யாரையும் பார்க்காதபடிக்கு தகப்பனே, உமக்கான் முன் வைத்த கால பின் வைக்காதபடிக்கு தொடர்ந்து ஓடக்கூடிய கிருபைகளை தருவீராக. நீ என்னை பின்பற்றி வா என்று சொல்லியிருக்கிறீர் தகப்பனே. இந்த நாளில் தகப்பனே, இன்னும் உண்மை பின்பற்றக்கூடிய கிருபைகளை கத்தரீர் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக. இந்த நாளில் யார் யாரெல்லாம் தகப்பனே ராஜா தொடர்ந்து நாங்கள் உண்மையை பின்பற்றி வருவோம் ஆண்டவரே. நாங்கள் பிறரை பார்க்காதபடிக்கு எங்களை பார்த்து உமக்குள்ளாய் ஓடுவோம் என்று யார் யாரெல்லாம் தங்களை அர்ப்பணித்தார்களோ தகப்பனே, தங்களை அர்ப்பணிப்பிலே நிலைத்திருக்கக்கூடிய கிருபையில கத்தர் கொடுப்பீராக. தொடர்ந்து கத்தருடைய கிருபை இரக்கம் பிரசனம் கூட இருக்கட்டும். தொடர்ந்து காத்துக்கோங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே.